எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அதுக்கான காரணம், சில அங்கீகாரங்கள் கேட்டாலும் கிடைக்காது, சில அங்கீகாரங்கள் கேட்காமலே கிடைக்கும், சில அங்கீகாரங்கள் அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சதாகவே நான் பார்த்தேன். எங்களுடைய அண்ணன் மூத்தவர் முன்னோடி திரு மாலன் அவர்களோடு சேர்ந்து மேடையை பகிர்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். அவருக்கு மூத்த பத்திரிகையாளர் போட்டு ரங்கராஜ் பாண்டேக்கு மூத்த பத்திரிகையாளர் போடுற மாதிரி ஒரு அநீதி அவருக்கு வேற நடக்க முடியாது. ஆனா பரவாயில்ல, அவருக்கு நிறைய அநீதி நடந்திருக்கு. மூத்த பத்திரிகையாளர் உண்மையிலேயே மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தான். அது முதிர்வின் காரணமாக அல்ல, முதிர்ச்சியின் காரணமாக, அவருடைய அனுபவத்தின் காரணமாக, எழுத்தின் காரணமாக. அவருடைய 16 வயதுலேருந்து எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லை. அது அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நாங்கள் நிறைய பார்த்து வியந்த எழுத்தாளர். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவர் அக்காவுடைய ஆச்சரியங்களை சொல்லியிருந்தார். எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் திரு மாலன் சார். அவர் ஒரு படைப்பாளியாகவும், ஒரு பத்திரிகையாளராகவும், ஒரு அரசியல்லையும், மூணுலையுமே கோலோச்சினவர். அது நான் எல்லா இளவயது வாலிபர்களை போல ஒரு படைப்பாளி ஆகணும் தான் பைத்தியமா தெரிஞ்சேன். ஒரு ஜோக் சொல்றாங்கல்ல, 25 வயசு வரைக்கும் ஒருத்தன் கம்யூனிஸ்டா இல்லைன்னு அவனுக்கு ஏதோ போடாரு அப்படின்னா, 25 வயசுக்கு அப்புறமும் ஒருத்தன் கம்யூனிஸ்டா இருந்தானே அவனுக்கு ஏதோ போடாரு. அதே மாதிரி சின்ன வயசுல எங்கேயாவது பெரிய படைப்பாளி ஆகணும் அப்படின்னு எல்லாம் கிறுக்கல்கள், பாத்ரூம் கிறுக்கல்கள் எல்லாம் கவிதைகளாக நினைச்சிட்டு கிளம்புற ஒரு குரூப்ல சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து மாடி முன்னாடி அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கவிதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு காலத்துல நம்மளும் போய் அது ஒரு பாரதி எல்லாருக்கும் ஒரு துணிச்சல் கொடுத்த ஒரு மனிதன். அவர் அந்த புது கவிதையாகவே மரபு கவிதையை கொடுக்க முடியும், மரபு தாராம ஒரு புது கவிதையை கொடுக்க முடியும், வசன கவிதையில கொடுக்க முடியும்னு எல்லாருக்கும் ஒரு துணிச்சல் கொடுத்தோம். அதனால நம்மளும் பாரதிகளுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாசர்கள் ஒரு தாசனா கிளம்பி நம்மளும் கிளை கேட்டு போது அப்போ நம்ம படைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தினமலர்ல கெரியர் ஸ்டார்ட் பண்ண பிறகு நானே எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி லாரி மோதி வாலிபர் பலி அப்படின்னு. பத்திரிகையாளர் பாண்டே உருவான பிறகு படைப்பாளி பாண்டே காணாம போயிட்டார் அப்படின்னு. ஏதோ திருப்பி படைப்பாளி பாண்டே ஒருத்தர் இருந்த மாதிரி காணாம நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அண்ணன் தான் அதுல ஒரு படைப்பு இலக்கியத்திலையும் அசராம, இந்த மாதிரி ஊடக உலகத்திலையும் அசராம, ஒரு அரசியல் மேடைகளில் ரொம்ப நிதானமா வைகோ எவ்வளவு பேர் கண்டிஷன் போடுவாரு, அவருக்கே கண்டிஷன் போட்டவர்னா சாதாரண ஆளாங்க வச்சுப்பாரு. அவர் கடைசியில அவர் கோஷம் போடக்கூடாது ஆக்கி விட்டீங்க. அவர் வரும்போது கோஷம் போடக்கூடாது, குடி கட்டக்கூடாது. இப்போ குடி கட்டாம கோஷம் போடாம தான் இருந்தார் அண்ணன். அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போய் வச்சுட்டீங்க. அவருடைய மேடையில நானும் உட்கார்ந்து ஒரு பெரும் கௌரவம். அண்ணன் வெறும் புஸ்தகத்துறை விமர்சனமா மட்டும் இல்லாம படிக்க வைக்கிறதுக்கான தூண்டுகோலையும் வச்சார். கடைசி வழியில அவர் எல்லாரும் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொன்னார். அது வாங்கி படிங்கிற வாசகம் இல்லை, அதற்கு முன்னாடியே அதை படிக்கிறதுக்கான தேவை இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னார். ஒண்ணு, பாஜக பற்றிய விமர்சனமே இருக்கு அப்படின்னார். ரைட்டு அப்படின்னு கட்டாயம் எல்லாருமே பார்த்துருவாங்க. அப்புறம் ஜாதி சங்கங்கள் பற்றிய விமர்சனம், ரைட்டு சோழி முடிஞ்சு வச்சுரா அப்படின்ட்டு அதை கட்டாயமா பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்களும் பாஜக தோழர்களும் கட்டாயம் பார்த்துருவாங்க அப்படிங்கிறக்கா சேல்ஸுக்கான ஏற்பாடு அண்ணன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னார். எடுத்து அதை அழகா கொண்டு வந்தாரு. அண்ணன் ஒரு கவலை வேறப்பட்டார் பேசும்போது, இந்த அமைச்சர்களுடைய துறைகள்னால என்ன பலன் அப்படின்னு. செய்தித்துறை அமைச்சருக்கு என்ன பலன் அப்படின்னு வச்ச மாதிரி எந்த துறை அமைச்சரால் தான் யாருக்கு பலன்? எல்லா துறை அமைச்சரும் அவர்களுக்கு தான் பலன். அது நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தா, பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்தா, கல்வி அமைச்சர் இருந்தா, அவருக்கு இவ்வளவு கோடி பட்ஜெட்டா அப்ப இவ்வளவு 10% போட்டா கூட இவ்வளவு வருது இப்ப அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதானே தவிர இது மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கு போற. எல்லா துறை அமைச்சர்களாலும் பலன் அந்த துறை அமைச்சர்களுக்கு தானே தவிர மக்களுக்கு இல்லைங்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அவர் சொன்னது போல உதாரணங்களா மேற்கோள் காட்டக்கூடிய கூட நீங்க பொன்னம்மாட்டையோ காமராஜர்டையோ தான் நீங்க போக வேண்டியிருக்கே தவிர இன்னைக்கு சொல்ல முடியல. அது அண்ணன் மேல் தப்பு இல்ல, காங்கிரஸ்காரங்களே காமராஜ் ஆட்சி தான் சொல்லுவாங்க தவிர அண்ணன் பீட்டர் ஆட்சி கொண்டு வருவோம், அண்ணன் செல்வகுந்தை ஆட்சி கொண்டு வருவாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களாலே முடியாத ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான் இருக்கு. அவங்களுக்கு தெரியும் காமராஜருக்கு முன்னாடி பின்னாடி கூட சொல்ல முடியாதுங்கிற மாதிரி. இதெல்லாம் நல்லாட்சிங்கிறது கடந்த காலம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, எதிர்காலத்துல மாதிரி போச்சு. அண்ணன் ரொம்ப உண்மையான திறனாய்வான ஒரு உரையை கொடுத்தாங்க. அக்கா திலகமாமா எப்படி அண்ணனுக்கு இவங்களை முழுக்க ஒரு இலக்கியவாதியா தெரியுமோ, எனக்கு அக்கா திலகமாமா முழுக்க அரசியல்வாதியா மட்டும் தான் தெரியும். எனக்கு இலக்கியமே தெரியாது. அவங்க இலக்கியவாதி எப்படி தெரியும் எனக்கு? நம்ம அந்த பக்கமே போனது கிடையாது. நம்ம யாராவது இலக்கியவாதி வந்தாங்கன்னா கால கும்பிட்டு நமக்கு அந்த பக்கம் வர கிடையாது, இப்படிக்கா ஓடி போயிருது. நம்ம
பட் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து திலகபாமா அக்கா வந்து இன்னொரு பெரிய ஆச்சரியம் வந்து அவர்களுடைய தீவிர இலக்கியங்கள்ல இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு பங்களிச்சிருக்காங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். நாங்கெல்லாம் பார்த்தப்போ டிபேட்ல வந்து பயங்கரமா சண்டை போட்டு மல்லு கட்டி நிக்கிறது தான். அது வந்து அக்கா தமிழிசை அவர்களுக்கும் அக்கா திலகபாமாவுக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்குறேன். நல்லா வந்து கொஞ்சமா அறிவு இருக்கு, அவனுக்கு மண்டையில மசாலா வேலி அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. அவங்க பாக்குறதுக்கு வந்து பயங்கர திட்டமா இருக்கும். அதை கூட சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, கொஞ்சம் அறிவியல் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்ன சிரிச்சமோ அது வந்து ஆனா நல்ல கடுமையா வந்து ஃபைட் பண்ணுவாங்க, விடவே மாட்டாங்க, விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. எங்களுக்கு வந்து அரசியல்வாதி திலகபாமா மட்டும்தான் தெரியும். ரொம்ப சிறப்பான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ரைட் டிசிஷனை சரியான நேரத்தில் எடுத்திருக்கு. அக்காவும் ரைட் டிசிஷனை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம கண்கூட பார்க்கணும். நம்ம வந்து எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப டஃப்பான டிசிஷன். அது வந்து அண்ணன் வந்து அரசியலே பேசாம அவரை மீறி ஒரு அரசியல் பேசினாரு. அப்போ ஒரு நல்ல எடுத்துட்டானே பாலிடிக்ஸ் அவ இருந்து போட்டு கூட எவ்வளோ பார்த்தாச்சு. மூத்தவர்கள் எப்படி வந்து இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கம்மியா பார்த்தோம். அந்த மாதிரியான டஃப் டிசிஷன் வந்து ரொம்ப சிக்கல் தான். அது வந்து அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தாங்க. பட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கும் போது பெரியவருக்கும் சின்னவருக்கும் சேர்த்தே சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் வரும்போது அப்போ வந்து அந்த பஞ்சாயத்து இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதாவது புத்தகம் யாருக்குன்னு எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்த தலைவருக்கு மருத்துவர் மூத்த ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி சின்ன மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் சேர்ந்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்காக ஒரு கெட்டிக்காரத்தை பார்க்கிறேன் நான். இந்த புத்தகம் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா இது வந்து இது என்ன புத்தகம்னு எனக்கு ஒரு பிடிபடுறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. நானும் புரட்டி பார்த்தேன். அக்கா கேட்டாங்க, அந்த புத்தகத்தை படிச்சிங்களா முதல்ல ஃபுல்லா அப்படின்னு கேட்டாங்க. தம்பி வேற மனத்தை வாங்கி விட்டாரு, புத்தகங்களே படிக்காமல் அணிந்துரை நம்மளை பத்தி யாரும் சொல்லிட்டாங்க போல தெரியுது. அப்போ வந்து அக்கா கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க புக்கை படிச்சிங்களா அப்படின்னா படிக்க வேண்டிய விதமா நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அதுக்கு சில ட்ரிக் இருக்குது. நான் அப்புறம் தனியாக யாராவது கேட்டீங்கன்னா சொல்றேன். நான் வந்து டெய்லி சொல்லியிருப்பேன் வகுப்புல. அது மாதிரி வந்து அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து டைரி மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது வந்து முகநூல் படைப்புடைய தொகுப்புமா இருக்குது, கட்டுரை தொகுப்புமா இருக்கு, அறிக்கை தொகுப்புமா இருக்கு, எல்லாமே இருக்குது. அது ஃபுல்லா நம்ம வந்து படிக்கும்போது வந்து ஒரு அவங்களுடைய அறிக்கையில கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க. என்னைக்கோ ஒரு கருத்து இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து முழுக்க படிக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து பிடிபடுச்சு. படிக்க எனக்கு பிடிப்பட்ட விஷயம் வந்து இது வந்து நெஞ்சுக்கு நீதி கலைஞருடைய புத்தகம் மாதிரி இருக்குது. இது வந்து தினத்தந்தி மாதிரி இருக்குன்னு எனக்கு ரெண்டு எண்ணங்கள் தோணுச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா, நாங்க வந்து வேற ஊடகங்கள்ல இருந்தாலும் வந்து தினத்தந்தியை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுப்போம். நாங்க வேற ஊடகங்கள் இருந்தா கூட நம்ம அந்த வரலாறுலாம் பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது தினத்தந்தியில தான் மிஸ் ஆகாம நியூஸ் இருக்கும். நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் போட்டுருவாங்க. மற்ற எல்லா ஊடகங்களையுமே வந்து சில ஒரு பக்கத்தை சிலர் சேர்ப்பாங்க, சில சேர்க்க மாட்டாங்க. தினத்தந்தி எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து குரோனாலஜிக்கலா எடுக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்ணி பாக்குறதுக்கு பேக் டேட்ல பார்த்தா இருக்கும். அத மாதிரி வந்து அக்காவுடைய புத்தகத்துல நமக்கு வந்து அவர்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற ஒரு வரலாற்று பதிவு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா கிடைக்கும். அதுலயே ஒரு 4-5 பதிவுகள் நான் எடுத்தேன். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். நம்ம வந்து காலப்போக்கில் வேற நம்ம ஆட்சிகள் அரசியல்வாதிகள் இருக்கும்போது நமக்கு பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லை. நம்ம பழைய பிரச்சனை தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. மறுநாள் கால புது பிரச்சனை அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால நமக்கு வந்து பழசு தேடி நம்ம வந்து கூட பிரச்சனை அப்படி இதை திருப்பி ரீகால் பண்ணி இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஓ ஆமா எப்படி நினைச்சு அப்படிங்கிற பழைய விஷயங்களை ஞாபகம் வந்துச்சு. அப்படி வந்து ஒரு ரீகால் பண்ணக்கூடிய அளவு ஒரு தினத்தந்தி பேப்பர் மாதிரி இருந்துச்சு பாக்குறேன். அப்புறம் வந்து கட்டாயமா ஒரு நெஞ்சுக்கு நீதி மாதிரி இருந்துச்சு. கலைஞருடைய வரலாறு அது அவருடைய நெஞ்சுக்கு தான் நீதி. அது வந்து ஒரு குழப்பம் இல்லை. இருந்தாலும் கூட அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கும். நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு டைமென்ஷன் மாறினாலும் அதுல வந்து ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல. நீங்க வந்து அதை வந்து அவர்களுடைய பார்வை மாறி இருக்கும். நமக்கு ஆனா வந்து சம்பவம் ஒண்ணா இருக்குல்ல. அதற்கு பிறகு நமக்கு வந்து ரெண்டு பக்கம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அது போல வந்து சம்பவங்களுடைய ஒரு பகுதி ஒரு சார்பு என்னவா இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு அக்காவுடைய இந்த புத்தகம் ரொம்ப நிச்சயமா உதவும். அது வந்து கிட்டத்தட்ட 400 பக்கம், எக்ஸாக்டா 222 அத்தியாயம். 2006 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் முடியுது. எல்லாத்தையும் வர்றாங்க. அவங்க வந்து அணிந்துரை ஏன் இதுல இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு போட்டு சின்னையாட்டியே பெரியாட்டியே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு வச்சேன். அந்த நான் இலக்கியவாதி பத்தி பேசும்போது நான் புத்தகம் படிக்கும்போது வந்துச்சேன். புதுமை பித்தனை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் தான். அது வந்து யாருன்னு கேட்டுருவாங்க. யாராவது அரசியல் தலைவர்களை போயிட்டு நீங்க புதுமை பித்தன் படிச்சிருக்கீங்கன்னா யாருங்க, அது வந்து எந்த கவுன்சிலர், எந்த மாவட்டம், எந்த வட்டம் கேட்டுருவாங்க.
அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவரை மேற்கோள் காட்டி அரசியல் கட்டுரையில அவர் ரெஃபர் பண்ணி கொண்டதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு தரப்புகளுக்கு இடையில நமக்கு வந்து வரலாறு ரொம்ப முக்கியம். நோ டவுட் வரலாறு பதிவு பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து நிறைய நம்ம கேட்டிருப்போம், வரலாறு படிக்காதவர்களுக்கு வரலாறு கிடையாது, வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படைக்க முடியாதுன்னு பாக்குறேன். அப்ப வந்து இது வந்து ஒரு வரலாற்று பதிவா நான் பாக்குறேன். இத்தனை காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துல வந்து ஒரு 222 கட்டுரைகள் அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. அப்ப அவ்வளவு தொடர்ந்து அந்த எழுத்து வரும்போது என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதுல உண்மை என்ன இருக்கு, அவங்க மாற்று பார்வை என்ன இருக்குங்கிறது அவர்களுக்கான விஷயம். அதை வந்து அவங்கவுங்க பார்வைக்கிறோம். அதாவது பார்வைக்கு தூண்டுகோலா இந்த புத்தகம் இந்த கட்டுரைகள் இருக்குங்கிற பாக்குறேன். இலவசத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல், அது வந்து அவருடைய கட்டுரையில் வந்து அது இலவசம் என்பது நத்திங் பட் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி போல மக்களுக்கான பிரச்சனைகளை ஆழமா குழப்பக்கூடிய கட்சி இன்னொரு கட்சி பார்க்க முடியாது. நான் வந்து பல மேடைகளை சொல்லியிருக்கேன். அது இடதுசாரி கட்சிகள் பார்வை இருந்தாலும் அவருடைய குரல் ரொம்ப பலவீனமானதா இருக்கும். ஆனா மருத்துவ ஐயாவோ சின்னையாவோ அந்த குரலை ரொம்ப வலுவா எடுத்து வச்சிருக்காங்க. மது ஒழிப்பு பிரச்சனை அண்ணன் மாணவர் குறிப்பிட்டது போல அதுல வந்து ரொம்ப தீவிரமா திடமா உண்மையிலேயே சீரியஸா இருக்கக்கூடிய கட்சி வந்து பாமக. வந்து மதுவை ஒழிப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத கட்சியே கிடையாது. எல்லா கட்சியுமே கொடுத்துருப்பாங்க. எல்லா கட்சியுமே 2-3 ஆடைகள் இருக்கும், அவங்க ஆட்கள் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்க சேர்த்து கொடுத்துருவாங்க. என்னங்க நீங்க சொன்னீங்க கேட்டா அது போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா சொல்றாங்க. நாங்க சொன்னது போன எலெக்ஷன் பாஸ், இந்த எலெக்ஷன் இன்னொரு சொல்ற போன எலெக்ஷன் நாங்க சொல்றோம் எங்களை தோக்கடிச்சீங்க, அடுத்த எலெக்ஷன் நாங்க சொல்லல நீங்க ஜெயிச்சிங்க பாத்தீங்களா அப்படின்றாங்க. இந்த மாதிரி போய் வந்து நிக்கிறது. ஆனா வந்து மருத்துவரை அவர்களும் சரி ஒரு சின்னவரும் சரி இது ரொம்ப புகையிலையோட எதிர்ப்புல வந்து பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகரெட் அட்டையில அந்த பெரிய அளவுல படம் போடணுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியா இருந்தாரு. எவ்வளவு பெரிய லாபி, அது வந்து எவ்வளவு கோடிகள் புழங்குகிற இடம், அதை தாண்டி ரொம்ப உறுதியா இருந்தாரு. மருத்துவரியா சீரியஸான விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணிருக்காங்க அந்த கட்சி. அந்த கட்சியில் இருக்கிறது அதனாலதான் வந்து இவங்க வந்து நம்ம வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தோம்னா இது நமக்கு ரொம்ப பொருத்தமான கட்சியா இருக்குங்கிறதுனால அவங்க வந்து இலவசத்தை பத்தி ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி அந்த இலவசம் என்பது நத்திங் பட் சீட்டிங் அப்படின்றாங்க, ஏமாற்று வேலை தான் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு கட்சி வந்து இலவசங்கள் அறிவிச்சது, இன்னொரு கட்சி வந்து நாங்க இலவசங்களை ஒழிப்போம், இலவசங்கிற வார்த்தையை ஒழிப்போம். அப்படி எப்படிங்க செய்வீங்கன்னா விலையில்லா அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னா இலவசத்துக்கு பேர் எப்படி இது வந்து இலவச திட்டம், அது வந்து விலையில்லா திட்டம். என்னங்க பண்ணீங்க, நாங்க இது வந்து இலவசமா கொடுக்கல விலையில்லாம் கொடுக்கணும். என்ன கண்டுபிடிப்பாங்க அந்த கண்டுபிடிப்புகள் வந்து அரசியல்வாதிகள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த கூட்டத்துல இருந்து அவர்கள ஒரு அரசியல்வாதிகள் ஒருத்தரா இருந்துட்டு அக்கா வந்து அது வந்து ஒரு கட்டுரையில் ரொம்ப தெளிவா இலவசங்கள் வந்து ஏமாற்று வேலை அப்படிங்கிற பதிவு பண்றாங்க. அவங்க வந்து அண்ணன் சொல்றது போல அந்த புதிய கல்விக் கொள்கையை விமர்சிக்கிறாங்க. அதுல வந்து நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. அண்ணன் ரொம்ப சரியா முழுமையா சொல்றாரு. அண்ணன் சொன்ன அதே வாதங்களை தான் நான் போராட வச்சிருக்கேன். ஆனாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி அக்காவும் சரி தேசியத்தை வந்து எதிர்க்காத ஒருத்தவங்களா இருக்கிறாங்கிறது ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். அவங்களே வந்து வலிமையான இந்தியா வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பட்ஜெட் பத்திர கட்டுரைகள் சொல்லும் போது சொல்றாங்க. பட்ஜெட்ல என்னெல்லாம் இருக்கணும், தேர்தல் 2019 பத்தி தேர்தல் பத்தி பேசும்போது அவர்கள் வந்து வலிமையான இந்தியாங்கிறது இருக்கணுங்கிறதே சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்தியாங்கிறது ஒரு நாடா, இந்தியாங்கிறதே வெள்ளக்காரன் கொண்டு வந்தது, அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு நாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னா உண்மையாயிருங்கிற மாதிரி கிளம்பி ஒரு பெரிய அரசியல் தத்துவங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது அக்கா போன்றவர்கள் வந்து அது வலிமையான இந்தியாவுக்கான குரலையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நம்ம நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படிங்கிற போய் நிக்கிறாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து அக்காவுடைய புத்தகத்தை பார்க்கும்போது அவங்களால ரீகால் பண்ண முடியுது. எங்க ஊருக்கு பக்கத்துல மம்சாபுரம் ஒரு இடம், அந்த மம்சாபுரத்துல ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல ஒரு காமராஜர் சிலை, அந்த காமராஜருடைய சிலை வந்து ரொம்ப சீனித்து போயிருக்கு, ரொம்ப சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை புனரம் வச்சு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதே இடத்துல அதே பள்ளிக்கூடத்துல அதே காமராஜர் திரும்ப வைக்கிறாங்க. அனுமதி கிடைக்கல. ஜஸ்ட் இமேஜின், கற்பனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே இருந்த காமராஜர் சிலை அதை புனரமைத்து அதே பள்ளிக்கூடத்துல வைக்கணும். இல்ல அதெல்லாம் பெர்மிஷன் கிடையாது. இது வந்து இப்ப நடந்திருக்கு 2023 நாட்டுறாங்க. அப்படி வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து நமக்கு ஞாபகத்துல இல்லை, யாரும் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அது கூட்டணி நேச்சர் இதெல்லாம் நமக்கு என்னன்னா இந்த புத்தகம் நமக்கு அதெல்லாம் ரீகால் பண்றது ஆமால அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல மம்சாபுரம் அப்படிங்கிறது. ஆனா அது மறந்து போச்சு ஆக்சுவலா மனசுக்குள்ள. வந்து இப்போ வந்து திரும்பி கொண்டு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சவுந்தரபாண்டியனாருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு அரசியல் கொண்டு வரணும் அப்படிங்களா. அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு சிலை சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அனுமதி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைங்கிறனால ஒரு அனுமதி கிடைக்காம நினைக்கிறேன். பட் அது மறக்கக்கூடாது ஒன்று சொல்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சும்மா அக்காவுடைய புத்தகத்தை படிக்கும்போது ஞாபகம் சாத்தூர்ல பட்டாசு ஆலை விபத்துல வந்து 27 பேர் இருக்கிறாங்க. அதுவும் எங்க மாவட்டத்தை சேர்ந்தது. 27 பேர், 1 இல்ல ஒரே விபத்துல 27 பேர் வந்து இறக்குறாங்க. அது இறந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய். அது வந்து அவன் பாவம் தொழில் பண்ணி வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டாங்க. அதனால 3 லட்சம் ரூபாய் தான். குடிச்சு செத்து போயிட்டாலும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்போம். குடிக்காம வந்து வேலை பார்க்க வச்சிருந்தா 3 லட்சம் ரூபாய் தான். சோ வந்து 27 பேர் இறந்துருக்காங்க. அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தான் அரசாங்கம் கொடுத்திருக்கு.
அதை வந்து பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகுது. பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லு. பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவை தமிழக அரசு எதிர்த்து அப்பீல் போகுது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது பட்டாசு ஆலையில தொழிலாளர்கள் தெரியும். நீங்க சிவாஜி மக்கள் நிறைய இருக்கிறீங்க, நம்ம இந்த ஏரியா நம்ம பகுதி மக்கள் இருக்கு, தென்மாவட்ட சேர்ந்த மக்கள். அங்க வந்து இந்த பட்டாசு ஆலைகள் வந்து ஏழைகள், அதாவது குடும்ப குட்டியை பார்த்துட்டு வேற வழி இல்லாம வாய்ப்பு இல்லாம கணவன் மனைவி 2 பேருமா உட்காந்துட்டு அதை விடிய உடம்பெல்லாம் மருந்தடிச்சு உட்கார்ந்து பண்ணிருப்பாங்க. அப்படி வந்து விபத்துகள்ங்கிறது ஆண்டுதோறும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய விஷயமாச்சு. இந்த விபத்து அக்கா குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த விபத்துங்கிறது ஒரு மேஜர் விபத்துகள். அதுவே நடந்திருக்கு 20-30 நிறைய. அதுல வந்து ஒரு விபத்து கொடுப்பாங்க 27. அப்ப அதற்கு வந்து அரசாங்கம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குது. அதை பசுமை தீர்ப்பாயம் வாழ்க்கை 10 லட்சம் ரூபாய் கொடுக்குன்னு சொல்லுது. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க தமிழக அரசு. 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணியிருந்தது. இல்லங்க 10 லட்சம் இன்னும் கொடுக்காம இருக்குங்கிறது அந்த கட்டளை வெளிப்படுது. அப்ப நமக்கு வந்து இது வந்து பழச வந்து நினைவுறதுக்கு ஆமா இப்படிலாம் நடந்திருக்கல அப்படிங்கிறது மேற்கோள் காட்டுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல வந்து இங்கே நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு கூடிய ஒரு பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. அக்கா வந்து ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு தூய்மை பணியாளர் அவர் வந்து பணிபுரியும் போது மின்சாரம் தாக்கி விழுந்தார். அப்போ வந்து வெள்ள காலங்கள்ல மழை காலங்கள்ல தண்ணீர் இருக்குது, தண்ணீர்ல மின்சாரம் கடத்தப்படுது. அப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் கட் ஆகி வயலாம் தூங்கி இருக்கும் போதுதான் நம்ம சகஜம் தான். அதுக்கு வந்து நம்ம ஆட்சி கிடையாது, அரசு கிடையாது, எல்லாத்தையும் இருப்போம். அது வெள்ளம் வந்துச்சுன்னா மழை வரதான் செய்யும், மழை வந்துச்சுன்னா வந்து வெள்ளம் வரதான் செய்யும், வெள்ளம் வந்துச்சுன்னா 4 வயர் விடத்தான் செய்யும், வயர் வந்துச்சுன்னா கரண்ட் தான் சாதம் செய்வாங்கிற அளவுக்கு சகஜமாக போச்சு. அப்படியா அங்க மின்சாரம் தாக்கி 2 பேர் பலியா அப்படிங்கிற தூய்மை பணியாளர்கள் நம்ம முன்கள பணியாளர்கள் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. அவர்கள் அந்த பணியை செய்யும் போது ரோட்ல அறுந்து கிடந்த ஒரு மின்சாரம் விழுந்து அறுந்து இறந்து போறாங்க. இது வந்து நம்ம எவ்வளவு கேர்லெஸ்ஸா ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு அடிப்படையான ஒரு சேஃப்டி கூட நம்ம இல்லாம இருக்கிறோம். அவர்களுக்கு வந்து கிளவுஸ் கொடுக்கணுங்கிறது வந்து 150 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மேண்டேட்டா சொல்லப்பட்டிருக்கு. பட் இன்னைக்கு கடைபிடிக்காம இருக்குங்கிற விஷயங்கள் வந்து அக்காவோட புத்தகத்துல நமக்கு வந்து நிறைய வருது. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், நல்ல விஷயம். அது வந்து இந்த புத்தகங்கள் வந்து ஒரு செய்தியாளனாக நான் வந்து ஒரு இலக்கிய பக்கத்துமே போகாம ஒரு புத்தக திறனாய்வு பக்கம் போகாம எனக்கு நிறைய விஷயங்களை ரீகால் பண்றதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமா உதவுது. அண்ணன் குறிப்பிட்டது போல அரசியல் அப்படிங்கிறதே ஒரு கடினமான களம். அது வந்து வெகு நிச்சயமாக ஆண்களுக்கான களமாகத்தான் இருக்குது. அதுல வந்து குழப்பமே இல்லை. அதுல வந்து மீண்டெழுந்து ஒரு பெண் வந்து எதிர்க்கிறதுங்கிறது ஒரு பெரும் புரட்சி. அது சாதாரண விஷயம். அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா தமிழிசை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவரான போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக அமைச்சரால் வாழ்த்து செய்தி அனுப்பினாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய ஏடிஎம் லெட்டர் பேட்ல தமிழிசை தான் வாழ்த்து. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து கூட்டணி கிடையாது. அவங்க வந்து ஆனா வந்து ஏன் வாழ்த்துனா ஒரு பெண் வந்து ஒரு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு அடையிறதுங்கிறது இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற பார்த்துப்போம். நம்ம ஊர்ல உடனே வந்து பெண்களை எவ்வளவு இழித்தும் படித்து பேசுவாங்க கண்கூடா பார்த்துக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமுதாயமாவே இருக்குது. அரசியல்ங்கிறது ஆணாதிக்க சமுதாயம். அது வந்து ஆணாதிக்கத்தோட உச்சம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப சுலபமா நல்லா முடியாதுமா அப்படின்னு ரொம்ப அளவா சொல்லுவாங்க. நம்முடைய கட்சியிலே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய துயரங்கள்லாம் தாண்டி இருந்து சொல்லி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து அக்கா திலக மாமா வந்து கட்சியில புரோட்டோகால்ல 3வது பெரிய இடத்துல முக்கியமா இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சிக்குரிய விஷயம், பெரிய வாழ்த்துக்குரிய விஷயம். அது வந்து அண்ணன் குறிப்பிட்டது போல நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா பொருளாதாரம் எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. அது எம்ஜிஆர் பொருளாதார போய் அவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. தமிழ்லாம் பொருளாதார ஆகிவிட்டு அவர் வந்து கணக்கு கேட்டு பெரிய சிக்கலாச்சு. அப்ப வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை பெரியவராக இருந்தா தான் வந்து பொருளாதார பதவி கொடுக்க முடியும். இப்படி அந்த கட்சியில வந்து எல்லா கட்சியிலும் பாத்தீங்கன்னா பொருளாதார சேஃப்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து எங்கேயோ சம்பந்தம்லாம் வேற ஊர்ல இருந்தா கூட அக்கா பொருளாதாரம் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க பாக்குறோம். அவங்க பணத்தை சம்பாதிக்காம ட்ரஸ்ட் சம்பாதிக்க ஒரு மிக முக்கியமான விஷயம். வந்து இன்னும் நிறைய உயரங்களை தொடரும். 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டிட்டு இருக்காங்க சட்டமன்றத்துக்கு. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் போட்டிட்டாங்க. 2 முறை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு. 2026 சட்டமன்றத்தில் போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறோம். நல்ல விஷயங்கள் மாம்பழம் கணிந்து வருவதற்கான நிறைய நல்ல விஷயங்கள் தெரிகின்றன. இறைவன் தொடர்ந்து இருக்கட்டும். இந்த புத்தகத்தை நீங்களும் நிறைய படித்து இப்படிக்கு திலகபாமா என்ற இந்த நூலை முதல் பிரதியை வெளியிட்டு இந்த நூலுக்கான அங்கீகாரத்தை திருக்கின்ற திருமிகு மாறன் அவர்களுக்கும் முதல் பிரதியை பெற்று இங்கு ரொம்ப வேகமா புத்தகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சென்று சேரும்படி சொல்லி அமர்ந்திருக்கிற திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை ஒரு முறை அல்ல பலமுறை என்னோடு இருந்து வாசித்து இன்றைக்கு வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கிற ராஜேஸ்வரி அவர்களுக்கும் இந்த உங்களுடைய அறிக்கைகள்லாம் ஏன் நாங்க தொகுத்து புத்தகமா போடக்கூடாது என்று கேள்வி எழுப்பி இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிற செய்தி அழையில்
பதிப்பாசிரியர் டேனியல், ஜெனிஃபர் இருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, இந்த அரங்கில் மாலன் அவர் சொன்ன மாதிரி எல்லா நிகழ்விலும் தொகுத்து வழங்குகின்ற அமுதம் சூர்யா, பத்மஜா நாராயணன், எல்லா எங்களோட கவிதை பயணத்தில் தொடர்ந்து பயணித்திருக்கிற வைகை செல்வி, அதற்கப்புறமாக இங்கு ஒரு கலவையான ஒரு கூட்டம். எல்லாருக்கும் கேள்வி இருக்கு, இது அரசியல் புத்தகமா, அப்ப அரசியல் ஆட்கள் வரணுமா? ஏன்னா அரசியல் ஆட்கள் புத்தக வெளியீட்டு கூட்டம் நடத்துறது இல்ல, இலக்கிய கூட்டமா? சூர்யாவுக்கு கூட தயக்கம், இது எதுலையாவது நான் போட்டுட்டு நான் பேசிட்டு அப்புறம் என்னை ஃபேஸ்புக்ல கழுவி ஊத்திடுவாங்க, அதனாலதான் தப்பிச்சட்டை போட்டு அப்படின்னு. அடுத்து அப்ப இந்த இடைவெளிக்கு இடையில தொடர்ந்து எல்லா அமைப்புகளோடும் இந்த அரசியல் வாழ்வு பயணிக்க கிடைத்திருக்கிற வகையாக இன்றைக்கு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முன்னெடுத்த தோழர் எஸ். குமார் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். சுதேசி அருண் அவர்கள் இங்க வர்த்தக சங்கத்தை சார்ந்த அவர் வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தென்மண்டல சான்றோர் தர்ம பரிபாலனா சங்கத்தின் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில என்னைய ஒரு அரை மணி நேரம் இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்த நேரத்துல எப்படியாவது தேவமாமா வார்த்தையை பிடிச்சிட மாட்டோமான்னு கிளம்பி 2 நாள் தங்கி இருந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வீடியோ எடுத்து நிறைய பேசுபடு பொருளாக்கிய அச்சயா, இப்படி எல்லா தரப்பில் இருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்று எல்லா தரப்பிலிருந்தும் இங்கு வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் குழப்பமா இருந்தது, எப்படியோ யாருக்கு பேச போறோம், இலக்கியவாதிகளுக்கு பேச போறோமா, அரசியல் தலைவர்களுக்கும் பேச போறோமான்னு. ஆனா திலகபாமா இந்த ரெண்டிலும் கலந்து நிற்பவங்க. இன்னும் சொல்ல போனா இலக்கியத்திலிருந்து அந்த சொல்லை வினையாக மாற்றுவதற்காக பயணத்தை எடுத்தது அரசியல் இயக்க பயணம். எனவே இது ரெண்டும் எனக்கு வேறுபட்ட ஒன்றல்ல. இன்னொன்னு, ஐயா பேரையும் போட்டு அண்ணா பேரையும் போட்டீங்க, ஐயா பேரை போட்டாங்களா, முன்னக்கூடிய அந்த கேள்வி வச்சுங்க. இன்றைக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இந்த அரசியலுக்கு நான் உள்வருவதற்கு சிவகாசியில் இருந்து என்னை ஒருத்தர் கண்டெடுத்தார் என்றால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதனால் அந்த நிலைப்படமை இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியாது. கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் மனிதர்கள் மேல் நாங்கள் ஒரு நாளும் வெறுப்பாக அதை மாற்றிக்கொள்வதில்லை. அது இலக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிற பண்பு என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனா சுயமரியாதை மண் பட்டியல்கள் பற்றி தந்திருக்கிற பண்பு என்று கூட நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். 2006 இப்போ வரைக்கும் இருந்த அரசியல் சார்ந்த அறிக்கைகள், இந்த அரசியல் சார்ந்த அறிக்கைகள்ல பொது நலன் சார்ந்த அறிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அப்ப சங்கங்கள், நாடா சங்கங்கள் இருந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டு இன்னொன்று சொல்ல சண்டை அடிச்சுக்கிறோம். இந்த சங்கத்தில் இந்த தலைவர் வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த கட்டமைப்பை மாத்துகள்னு போய் உள்ள போய் சேரால் அடி வாங்கிலாம் வெளியே வந்துடும். அப்போ ஒரு அமைப்பு மக்களுக்கான அமைப்பாக எப்போ இல்லாம போகுதோ அந்த இடத்துல உடைத்து வேறொன்றாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த மறுசீரமைப்பு பணியை செய்கிறவன் இங்கு சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவனாக இருக்கிறான். அந்த வகையில் தான் இந்த எழுத்துக்கள் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன. காலத்துக்கு ஏற்றாற்போல் சில கருத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பட்டிவீரம்பட்டியிலிருந்து நான் வந்தபோது நான் என்ன சாதின்னு எனக்கு பட்டிவீரம்பட்டி சொல்லித்தர. சவுந்தரபாண்டியனார் காலத்தை அவங்க வழக்கமோ என்னவோ தொடர்ந்து எதிர்க்கிற நபர் யார், என்ன சமூகம் என்று பார்ப்பதற்கு எனக்கு சொல்லித்தரப்படவில்லை. ஆனால் வெளியே விழுந்த போது, அல்ல இந்த சமூகத்தோடு கிராமங்கள் தோறும் பயணிக்கிற போது, இந்த சாதி என்று ஒன்று இருக்கிறது, அதை எப்படி நாம் கடந்தேக வேண்டும், சுமூகமாக எப்படி கடந்தேக வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று வருகிறது. பட்டிவீரம்பட்டியிலிருந்து வரும்போது முதல்ல வெளியே வந்தோடனே என்ன எல்லாம் சாதி பேர் கேட்கிறாங்க, இந்த சாதிகளை ஒதுக்கீடு தேவையாகிற கேள்வி கூட அப்ப இருந்தது. ஆனால் எங்க வெளியே இங்க வட மாவட்டங்கள்ல, தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கிராமங்களில் தோறும் பயணிக்கிற போது
நீ எந்த சமூகம் ஆண்ட சமூகம் என்று சொல்கிறீங்களோ அதுவே ஒரு இடத்துல அண்டாரங்காட்சியாக உட்கார்ந்துட்டு இருக்கிற சூழல்ல பார்த்துட்டு தான் இருக்கு. அப்போ சமூக சங்கங்கள் என்ன பணியாற்றுகிறது, இல்ல சமூக அமைப்புகள் என்ன பணியாற்றுகிறது, இல்ல அரசியல் இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான எந்த இடத்தை கையில் வைத்திருக்கிறது? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கி கொண்டே இதுல கொஞ்சம் தான் எழுதி பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் எழுதி பார்க்க முடியல. லட்சுமி அம்மா எனக்கு மாலன் அவர்கள் நினைவுபடுத்தினார். இந்த எழுத்துக்கு நான் வர்றதுக்கு வீட்டை விட்டு இந்த சமூகத்தோட தொடர்பு கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் லட்சுமி அம்மா. அவர்களுக்கும் எனக்கும் 50 வருஷ இடைவெளி. 75 வயதில் அவர்களை சந்திக்கிறேன். அப்போது எனக்கு 25 வயது. இந்த உலகத்துக்கு என் எழுத்தை வெளியே கொண்டு வந்தவர் லட்சுமி அம்மா. ஆனால் அரசியல் பக்கம் நான் வந்தபோது அவங்க ரொம்ப பயந்தாங்க. எழுத்து காணாம போயிடும், ஐயோ எழுத்த தொலைச்சிடாதப்பாங்க. ஆனால் அரசியலும் நான் சந்திக்கின்ற இந்த மக்களும் இங்கு சந்திக்கிற பிரச்சனைகளும் இன்னும் எனக்கு அதிகம் எழுத வேண்டிய தேவையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சொல்லப்போனால் 15 நாள் சிறையில இருந்தத வெளியே வந்து 100ஆவது நாள்ல அந்த சிறை அனுபவம் புத்தகமா போட்டேன். ஆனா இன்னமும் 130 பெண் கைதிகளுடன் இருந்த அந்த 15 நாட்களில் உள்ளுக்குள்ள ரணமா உறுத்திக்கிட்டே இருக்கு. எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அந்த நாவல் எப்ப முடியுதோ அது வரைக்கும் நம்மளுக்கான களம் வந்து எழுத்து, இந்த செயல்பாடும் எழுத்து இதோட சேர்ந்துதான் பயணிச்சுட்டு இருக்கு. அன்றைக்கு பேசின வார்த்தை இன்றைக்கு மாறி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்புகளை பேசியிருக்கோம். ஆனா என்னைக்குமே அந்த சம்பவத்தின் மேல் என்ன குற்றம் இருக்கோ அதை மட்டும் தான் நான் பதிவு பண்ணிருக்கேன். சம்பவத்தினால் தான் ஒரு அரசியல் இயக்கத்தையும் குறை சொல்லியிருக்கிறோமே ஒழிய எந்த இடத்துலயும் அரசியல் இயக்கமே முற்றிலும் தவறு என்ற வார்த்தையை நான் எந்த அந்த 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 வாதத்தை எனக்கு வந்து என்னுடைய இலக்கியமோ என்னுடைய சூழலோ பழக்கவில்லை. அதனால அதிமுகவா சரி பாஜகவா இருந்தாலும் சரி அன்றைக்கு அந்த சம்பவங்களின் மேல நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம். அது கடந்து வருகிற போது அடுத்து எந்த 2021 திமுக உள்ள வந்த பிறகு சரி 10 வருஷம் கழிச்சு ஆட்சி கையில கொடுத்துட்டாங்கல்ல, ஏதாவது நல்லது செய்து ஒரு பாராட்ட வாங்கிட மாட்டாங்களா, செய்யட்டும் பாராட்டிட்டு போகிற நினைப்பு கூட என் மனசுல இருந்தது. ஆனா இன்னைக்கு அது எதுவுமே இல்லாம தொடச்சு தூக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பதிவுகள் அத்தனையும் சொல் வந்து ஏதாவது ஒரு வகையில வினையாற்றியே ஆக வேண்டும். அது ஆற்றினா அந்த சொல் பயனில்லாத சொல்லா மாறிடும். இன்னும் சொல்ல போனா இலவசங்களா ஏமாற்றுகள் என்ற கட்டுரைய நான் வந்து அப்ப பத்திரிகைகள்லாம் வேகமா வாங்கி போட்டேன். தமிழ் மனம் ஒரு வெப்பேஜ் வந்தது. நீங்க இப்ப முகநூல் வந்த பிறகு எல்லாரும் எழுதுறாங்க. ஆனா முத இணையங்கள்ல எழுதுறது வந்து அதிகாரத்த நேரத்துல இந்த கட்டுரை வந்த பிறகுதான் விலையில்லாதங்கிற வார்த்தையை அரசு மாத்துச்சு. அதை எனக்கு ஆத்தென்டிக்கேட்டா பதிவு பண்றதுக்கு இல்லைனாலும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நல்லா தெரியும். இலவசமா ஏமாற்றுகள் கட்டுரை வந்த பிறகுதான் விலையில்லாதங்கிற வார்த்தையை மாத்துறாங்க. அப்போ ஒரு சொல் வினையாற்று, ஒரு சொல் அரசியலா மாறி பள்ளி அறைங்கிற வார்த்தைய தூங்க போற இடமாக ஒருத்தரால சொல்ல முடியுது, விழுத்தெழுகிற இடமாக ஒருத்தரால சொல்ல முடியுது. அப்போ ஒரு வார்த்தைய அரசியலா மதம் கூட சில நேரம் மனிதன் மாற்றான், சமூகம் மாற்றான். அப்ப இந்த சொல் ஏதாவது ஒரு இடத்தில் என்னுடைய ஒரு மந்திரமாக மாறிடாதாங்கிற அக்கறையில மீண்டும் மீண்டும் என் மனவழியை என் கேள்வியை எழுதி பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கிற எல்லா அரசியல் எனக்கு ஒரு அந்நியமான அரசியல் தான். நான் பல நேரம் அதற்கு நான் பொருத்தமானவளா என்ற கேள்வி கூட இருக்கிறது. காரணம் நீங்க அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை அந்த நேர்மை. நீங்க நேர்மையா ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்கன்னா இல்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்றது நம்ம நலம் பயக்கும் என்று நம்பி சொல்லுகிறோம். அப்படியான ஒரு நேர்மையை தான் நம்ம கையில வச்சிருக்கோம். இன்னைக்கு ஏன் வரலன்னா இன்னைக்கு உண்மையிலேயே பல பேர் வர முடியாத காரணம் இருக்குன்னா உங்க கூட்டத்துக்கு வந்தா மணி டிரான்ஸ்பர் ஆயிடும்ங்கிற பயன் கூட சில இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ என்னுடைய புத்தகத்தை ஒரு பதிப்பாசிரியர் 10 பிரதி எல்லாம் சரி பார்த்து கொண்டு வந்து கொடுத்த பிறகு இல்ல இந்த புத்தகத்தை பதிப்பிக்க முடியாது, நான் போட முடியாது, உங்க புத்தகத்தை போட்டா வேறொருத்தவர்கள் புத்தகத்தை தரமாட்டேன் என்று கடைபிடிக்கிறார்கள் என்று பதிப்பாங்கள் என் புத்தகத்தை நிராகரிக்கிறோம். மிகப்பெரிய புத்தகம் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற புத்தக கடை. அப்போ இதையெல்லாம் யோசிக்கிற போது
நான் சொல்றேன், எனக்கு நீ இந்த போட்ட கருத்து பிடிக்கல, அதனால நான் இந்த புத்தகத்தை நிராகரிக்கிறேன் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியிருக்கேன், அதை வந்து மதிச்சிருப்பேன். ஆனா உன் புத்தகத்தை போட்டா இன்னொருத்தர் புத்தகம் போட விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னா, புத்தகம் எனக்கு வியாபாரம் ஆகாதுன்னு சொன்னா, நீங்க இலக்கியத்துக்கு என்ன செய்ய வரீங்க? நீங்க உங்களால நேர்மையா இருக்க முடியல, எங்களால உண்மையா இருக்க முடியல, நாங்க நினைச்சதை சொல்ல முடியல. நான் கூட தவறுகள் செய்யலாம், எல்லோரும் மனிதன் தவறுகள் செய்யலாம். ஆனா தவறுக்குள்ளேயே நான் நின்று கொண்டிருப்பேனா? இல்ல. அதுல இருந்து வெளியே வர பார்க்கிற முயற்சி தான் திரும்பி திரும்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் செய்து பார்க்கிறோம், எழுதி பார்க்கிறோம். ஆனால் இன்னும் நம்மளால் இந்த அரசியலை எவ்வளவு விளக்கமா பேசினாலும் நாம நினைச்சதொன்றால் மாற்ற முடியும். ஏன் அறிவு சார்ந்த இடங்களில் கூட இன்றைக்கு கோழைத்தனங்களும் பொய்மைகளும் குடியேறிவிட்டன. ஆசிரியர் பணிக்கே நாங்கள் லட்சங்கள் கொடுத்துதான் உள்ளே போய் உட்கார வேண்டி இருக்கிறது. அப்புறம் எப்படி அந்த ஆசிரியர் என் பிள்ளைகள் விழுமியங்களை சொல்லிக் கொடுப்பார்? அப்போ என்னுடைய தலைமுறை நானே பல நேரம் தனித்து விடப்பட்டதாகத்தான் உணர்கிறேன். அந்த தனித்து விடப்பட்ட இடத்திலிருந்து யாரையாவது கூட்டு சேர்த்துக் கொள்ள மாட்டோமா? எங்கேயாவது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நம் உணர்வோடு பொருந்து போகிற ஒரு இலை கிடைக்காதா என்ற உணர்வுதான் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை எழுதி பார்க்க வைக்கிறது. இல்லை என்றால் நீங்க சொல்வது பேசலாம், போராடலாம், அல்லது டிபேட்ல பேசிட்டு சேனல்ல நிறைய நம்ம முகம் தெரிஞ்சது சந்தோஷப்பட்டுட்டு போயிடலாம். ஆனா அது போதுமானதாக இல்லை. எனக்கு என் சொல் ஏதாவது ஒரு நிலத்தில் விழுந்து ஒரு வினையாக மாற வேண்டும். அது சங்கங்களில் இருந்து தொடங்கலாம், சாதி சங்கங்களில் இருந்து கூட தொடங்கலாம். ஏன் இன்னைக்கு சாதி சங்கங்கள் உண்மையிலேயே நமக்கு என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிருக்கானா? மரம் நடுறோம், போறோம், ஒரு மரம் நடுறோம், போட்டோ எடுக்கிறோம், முகநூல்ல போட்ட பிறகு அந்த மரம் நம்மளுக்கு அப்படிலாம் நம்ம மரம் நட்டதை மட்டும் செய்திய உண்மையா செய்திருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு காடா இருந்திருக்கும். தமிழ்நாடு காடா இருந்திருக்கும். எல்லோரும் சமூக அக்கறையோடு இருக்கிறோம் என்பது காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையாக இருப்பதற்கு சில சந்தர்ப்பங்கள் மட்டுமே நமக்கு வாய்க்கிறது. இந்த மதுவிற்கு எதிராக போராடி 15 நாள் சிறை சென்ற போது 5 மணி வரைக்கும் உள்ள வச்சிருந்து விட்டுருவாங்கன்னு நம்பிட்டு விட்டுருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் போனேன், என் சொல்லடி கேட்கல, கடையை மூடுறதுக்கு ரிட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். அவன் திறக்கிறான், போலீஸ் காவல் இருக்கு. அங்க இருக்கிற பெண்களை பூரா, பெண்களை அசிங்கமா வந்துட்டா வெளியே ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லும் போதுதான் எனக்கு கோபம் வருது. அங்க இருக்கிற கல் எடுத்து அந்த பூட்டை கடையை உடைச்சு உள்ள எடுத்து தீ வச்சு கொளுத்திட்டு தான் வெளியே வரும். ஆனா 5 மணிக்கு உள்ள வந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் முக்கிய நபர்களும் சொன்னது, போராடுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளாமல் வந்து விட்டீர்கள். என்னட்ட கேட்டுருந்தா சொல்லியிருக்காங்க. எப்படி நாங்க போராட போலீஸ்காரன் சொல்லிட்டு போய் உட்காந்து போட்டோ எடுத்துட்டு பார்த்தா ட்ரெயின் பின்னாடி திரும்பி போயிட்டு ரயில் மறியல் போராட்டம். யாரும் வரமாட்டாங்க. ஆனா அன்னைக்கு நிகழ்த்த போராட்டம் அப்படி அல்ல. இன்னும் என்னோட அரசான எல்லாரும் வந்து சிறை, அரசியல் எதுவுமே தெரியாத சாதாரண பெண்கள், கை குழந்தைகளை வைத்த பெண்கள், மூளையில ஆபரேஷன் பண்ணிட்டு வச்சிருந்த பெண்கள், அவளையெல்லாம் வெளியே விட சொல்லி எவ்வளவோ கெஞ்சினேன். நான் அரெஸ்ட் ஆகிறேன். இல்ல, இது இந்த முறை இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டா இனிமே அவங்க அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று அந்த கைது நிகழ்த்தப்பட்டது. அதற்கப்புறம் இன்னும் வலுவாக களம் எனக்கு காத்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்வது, சொற்கள் வினையாக மாறுவதற்கான தருணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன். எல்லார்கிட்டையும் நினைப்பு இருக்கு, எல்லார்கிட்டையும் ஆசை இருக்கு, இந்த சமூகத்தை மாற்றுகிற முதல் நபராக நான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நான் நடக்காது, அதெல்லாம் பழைய காலம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறோம். மன ஓட்டத்தை, மன இலையை ஒன்றுபடுத்தவும், மன ஓட்டத்தை பெருக்கவும் நாம் இங்கு தயாராக இல்லை. ஆனால் நான் இன்னும் பிரயாசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு இடத்திலும் என் சொற்களை விதைத்துக் கொண்டே இருப்பதற்கு பழக்கப்படுகிறேன். அதனால் தான் எல்லா இடத்திலும் என்னால் போய் உட்கார முடிகிறது. கூட இப்ப கூட்டம் தான் கட்சிக்காரங்களை மட்டும் வர சொல்லியிருந்தா இந்த அரங்கை நிறுத்தி பொருளாதார நிகழ்ச்சி என்று. ஆனால் இது விருப்பப்பட்டு வருகிற நபர்களாக அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது நாம் திட்டமிட்ட விஷயங்களோடு செய்கின்றோம். இந்த புத்தகம் வெறும் பதிவு மட்டுமல்ல, வெறும் ஒன்று திரட்டல் மட்டுமல்ல,
பொன்னம்மாளை போய் சந்தித்த போது கடைசியா அவங்க இறக்குறதுக்கு 6 மாசம் அவங்களோட நான் பழகினேன். அவங்க பேசுன அப்பளவே ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப வருத்தமா இருந்தது. இவ்வளவு பெரிய ஆளுமையான பெண்ணை ஒரு சட்டமன்ற அவையில் யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாங்க அப்படிங்கும் போது மூத்தவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, மூத்தவங்கன்னா வயசுல மூத்தவங்க இல்ல, அதிக அளவு யார் ஜெயிச்சிருக்கிறா, வெற்றி பெற்று சட்டசபைக்கு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா கருணாநிதியை விட நான் தான் மூத்தவர், நான் தான் பதவி பிரமாணம் செய்திருக்கேன் என்று சொல்லி உரிமையை துணிச்சலாக கேட்டு பெறுகின்ற ஒரு தைரியம் நிலக்கோட்டையிலிருந்து வந்த அந்த பொன்னம்மாவுக்கு இருந்ததென்றால் அதை கூட எல்லாரும் மறந்துட்டோம். தன் குடும்ப வாழ்வையை கூட எல்லாரும் ஆம்பளை பையன் வேணும் கேட்ட போது, நான் அரசியலுக்கு வந்துட்டேன், எனக்கு குடும்ப வாழ்வு வேணாம் சொல்லி தாலியை கலட்டி தங்கச்சி கழுத்துல போட்டுட்டு வெளியே வந்த அம்மா பொன்னம்மா. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் இயக்கமும் மறந்து விட்டது, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் மறந்து விட்டார்கள். ஏன் அப்போ பயம் வந்து எந்த விஷயம் செய்ததும் கூட வாழ்நாள ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு மெனக்கட்டதையும் கூட போகிற போக்கில் இது சாதாரண விஷயமாக அழித்து எழுதிவிட்டு போய்விடுவார்கள். இது திலகபாமாவை நினைவு வைத்துக் கொள்வதற்காக அல்ல, திரும்பி திரும்பி இந்த வரலாறை சரி செய்து கொள்வதற்காக நாம் எங்கோ ஒரு இடத்தில் நம்மையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அதனாலதான் ஆழ்துறைன்னு போட்டா இப்ப 10 பேரை உட்கார்ந்து பேச வச்சா 10 பேருக்கு 10 பேர் வீதம் இந்த அரங்கை இன்னும் பெரிதாக நாங்கள் நிரப்பியிருக்கிறோம். இல்லை, இது விமர்சன உரையாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களுக்கு அவங்க இன்னொரு இடத்துல இருந்து தங்கள்ல இருந்து கிளம்புவார்கள். அவங்க திலகமாமா வந்து கிளம்ப மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தரை மீண்டும் அவர்கள் கண்டெடுப்பார்கள். அது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதன் விளைவு இந்த கூட்டம், இந்த அரங்கம் பல நேரங்களில் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. புத்தக வெளியீடும் விமர்சன கூட்டங்களும் சரியாகத்தான் சென்று கொண்டு இருக்கிறதா என்று அமிர்தம் சரி அடிக்கடி கேட்பார். திடீர்னு ஒரு முயற்சி இருக்கிற, இது சரியா வருமானு கேட்பார். ஆனா நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இந்த முயற்சியும் சரிதான் என்று சொல்லுகிற முதல் நபராகவும் அமிர்தம் சரியா தான் இருப்பார். அந்த வகையில் இந்த மாலன் அவர்களின் உரையும் திருமிகு ரங்கராஜ் அவர்களின் உரையும், மாலன் அவர்களை முதலாக என்னை தொலைக்காட்சியில் அறிமுகம் செய்தவர் மாலன் அவர்கள். சன் தொலைக்காட்சியில முதலா அரசியல் பேட்டி எடுத்தவர் வந்து மாலன் அவர்கள். ஆனா இன்னைக்கு அன்னைக்கு வந்து அவரை பார்த்தா ஒரு பெரிய தூரம் இருந்தது. மெல்ல மெல்ல இலக்கியம் ரொம்ப நெருக்கமாக நிறைய உரையாடக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கி இருந்தது. அந்த வகையில் என்னோட தொடர்ச்சியாக பயணப்பட்டிருந்த மாலன் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி தனது கருத்துக்களை விமர்சன உரையை ஆற்றியது உள்ளபடியே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாது ரங்கராஜ் பாண்டே அவர்களை எனக்கு அரசியல்ல வந்து எல்லாரும் பேச கேட்டுருக்கோம். ஆனா கம்பராமாயணத்துல அரசியல் கூட்டணி பற்றி ஒரு உரையை நான் கேட்டேன். உண்மையில எந்த நேரத்திலையும் எந்த விஷயத்தையும் இன்னொருத்தரோட பொருத்தி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை சரியா பொருத்த தெரியும். அந்த பேச்சு எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அவர் இந்த புத்தகத்தை விமர்சனம் செய்தால் எப்படி இருக்கும் என்று அந்த வகையில் அவருடைய இந்த விமர்சன உரைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் சொல்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டிற்கு இந்த பின்னாடி இருந்து நிறைய வேலை பார்த்திருக்காங்கல்ல, இந்த அட்டை படத்தை கோபமா இருக்கிறதுனால ஒரு பத்திரிகையில் பேட்டி அளித்த போது எடுத்த புகைப்படம். இந்த அட்டை படத்தை தயாரித்து கொடுத்தவர் திருமதி குமார் அவர்கள். அவர் வந்து ஒரு ஓவியர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். அவரும் குடும்பத்தினரும் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நிறுவனத்தை சேர்ந்த அத்தனை நபர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். என்னோடு அரசியலிலும் குடும்பத்திலும் உடனே பயணித்துக் கொண்டிருக்கிற திருமதி விஷ்ணு நகர்த்தன் அவர்கள். இந்த நிகழ்வில் இந்த புத்தகத்தில் இந்த அரசியல் அறிக்கைகள் வெளிவருவதில் எல்லாவற்றிலும் அவர்கள் பின்புலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஊடக நண்பர்கள் எல்லா களத்திலும் இன்றைக்கு ஊடக நண்பர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது. எழுத்து முனையும் உங்களுடைய காட்சி முனையும் இன்று ஒன்றையத்தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது.
சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டிய மிக முக்கியமான பணி. எதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், எதை சேர்க்க கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற போட்டி தான் ரொம்ப கஷ்டமான போட்டி. யார் எதை முந்தி தருவது, ஒரே வாக்கியத்தை எத்தனை விதமா அவங்க போட்டு ட்ரோல்ல கொண்டு வருவது, இதுலதான் உங்களுடைய போட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆத்மார்த்தமாக ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமாக காத்திருக்கிறது. தமிழகத்தின் அத்தனை திசைகளிலிருந்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். எல்லா சிக்கல்களிலும் நிறைய பேருக்கு இந்த சிக்கலை சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியாம போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை சரியாக கொண்டு சேர்க்கிற பணியை எங்களோடு இணைந்து நீங்களும் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரையேனும் பெயர் குறிப்பிடாமல் சொல்லாமல் விட்டிருந்தாலும் என் உள்ளமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் எல்லோருக்கும் காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.